இன்றைக்கி நாம் பூமிகாரகன் பூமாதேவியினுடைய புதல்வன் நவகிரகங்களில் முக்கியமான ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட வக்ர நிவர்த்தி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம். சுவர் இருந்தால் தான் சித்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா? செவ்வாய் தான் உடல் ஆரோக்கியத்துக்கே அதிபதி. ஒரு நல்லதொரு தேக ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா செவ்வாய் பலமாக இருக்கணும். அப்படிப்பட்ட செவ்வாய் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி 2024 கடகராசியில் நீச நிலையில் இருந்து வக்ரமாகிட்டார். அதன் பிறகு பின்னோக்கி பயணமாகி மிதுனம் ராசிக்கு போனார். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இப்போது பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி, அதாவது மாசிக்கு குரோதி வருடம் மாசி மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் மிதுனம் ராசியில் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு. இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா செவ்வாய் அங்காரகன், செவ்வாய் சகோதரக்காரகன், செவ்வாய் காமாதிபதி. இவ்வளவு அம்சங்களை கொண்ட ஒரு அற்புதமான ஒரு முக்கியமான கிரகம் பூமாதேவியினுடைய புதல்வன். செவ்வாயினுடைய அந்த நிலை அப்படிங்கிறது வலுவாக இருந்தால் தான் ஒருத்தவருக்கு மனை, நிலம், சொந்த வீடு இதெல்லாம் அமையும். உடல் ஆரோக்கியமும் வலுவாக இருக்கும். செவ்வாய் கோபத்துக்கு, வீரத்துக்கு, எல்லாத்துக்குமே அவர் தான் அதிபதி. அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறத அடைகிறாரு இல்லைங்களா? பலம் அடைகிறாரு அப்படி சொல்லிட்டு அர்த்தம். செவ்வாய் பலம் அடைகிறதுனால உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்த்துடலாம். எல்லாருக்கும் செவ்வாயினுடைய பரிபூரண அருள் கிடைக்க முருகப்பெருமானை வேண்டி வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனம் ராசி நேயர்களே, செவ்வாய் வக்ர நிவர்த்தி 2025, அதாவது இந்த மாசி மாதம் 9ஆம் தேதி இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது நடக்குது. பிப்ரவரி 21. உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு லாப வீட்டுக்காக தான் அதிபதி. ராசிக்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபதி. இவர் டிசம்பர் மாதத்தில் இருந்து வக்ரமாகி பலம் இழந்து போயிட்டார். உங்களுடைய ராசிக்குள்ளேயே இருக்கார். கடக ராசியில் போயிட்டு வக்ரம் அடைஞ்சார். இப்போ பின்னோக்கி உங்களுடைய ராசியில் இப்போ பலம் அடைகிறாரு. இந்த வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கே உங்களை ரொம்ப சோதிச்சிருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு லாப வீட்டுக்கு அவர் தான் அதிபதி. அவர் பலம் இழந்து போயிட்டார் அப்படின்னா காசு பண புழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. என்ன காசே வரல, என்னங்க சூழ்நிலை இது? ஒரு நல்லது ஒரு வேலைக்கு போனால் கூட சம்பளம் கிடைக்க மாட்டேங்குது. ஏதோ இந்த விடியாமூஞ்சி வேலைக்கு போனால் வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கதையாகி போச்சு நம்ம கதை. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம், திடீர்னு வேலையை விட்டு நிறுத்தி விட்டாங்க. புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் மேனேஜர்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட்டேன், வேலை போயிடுச்சு.
ச்சே நான் அப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் கூட உங்களை யோசிக்க வச்சுருக்கோம். அந்த மாதிரி சொந்த தொழில் 10 ரூபா முதலீடு போட்டு ஒரு 20 அதாவது 10 8 படாத படம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா விரயத்தை குரு வேறு இருந்தது ஒரு காலகட்டத்தில். லாப வீட்டுக்கு அதிபதி பலம் போச்சு, குரு வேறு இப்போ விரயத்தில் இருக்கார். செலவு அப்படிங்கிறது என்னமோ வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் 10 ரூபா கூட வரவு அப்படிங்கிறதே வர மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன உளைச்சல் அப்படிங்கிறது இருந்திருப்பீங்க. இல்லை 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி, அந்த இடத்துக்கு அதிபதி பலம் எழுத்துறா அப்படிங்கும்போது கடன் வேறு வந்துருச்சு. சும்மா ஏதோ 10 ரூபா வருது அதை செலவு பண்ணிட்டு போனேன் வந்தேன் அப்படின்னா கூட கையில் காசு இல்லாத ஒரு நேரத்தில்னு பார்த்து செலவு வந்துட்டு 10 ரூபா கடனாக ஆகி போயிட்டோம். நகை நட்டை கொண்டு போயிட்டு அழகு வச்சாச்சு. என்னத்தை சொல்கிறது, இப்போது உடம்பு வேறு சரியில்லை. ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனால் கூட உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. 10 நாளைக்கு வேலைக்கு போனால் 2 நாளைக்கு லீவ் போகிற மாதிரி ஆகி போயிடுது. இந்த நிலைமை அப்படிங்கிறது டிசம்பர் மாதத்துலேருந்து முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத ஒரு நேரத்தில் இப்போ உங்களுடைய சொந்த ராசியிலேயே செவ்வாய் பலம் அடைகிறார். இது ரொம்ப தேவையான ஒன்று, உங்களுக்கு தேவையான நேரத்தில் கிடச்சிருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் உறுதியாகும். ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பீங்க, அங்கே வேலை செய்ய எனக்கு பிடிக்கவே இல்லை, வேறு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இப்போது வேலை அப்படிங்கிறது நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். தொலைதூரத்தில் குடும்பத்தை பிரிஞ்சு வேலை செஞ்சுருப்பீங்க, சம்மந்தம் இல்லாத வெளியூரில் கொண்டு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருப்பாங்க. சொந்த ஊருக்கு பணிமாறுதல் கேட்கலாம். போய் மேலே அதிகாரிகளை கேட்டு உங்கள் கோரிக்கைகளை வச்சிங்க அப்படின்னா சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏதோ வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு புள்ள குட்டிகளுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு 10 ரூபா சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி நான் படித்தது ஒரு வேலைக்கு, ஆனால் செய்கிறது ஒரு வேலை, படித்த வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட மனசுக்கு பிடிச்ச அந்த படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை அப்படிங்கிறது இதுக்கு மேலே கிடைக்கும். மனசில் ஒரு தெளிவோடு முடிவெடுப்பீங்க. எதாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை செய்யணும் இதை செய்ய வேணாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாகிடுவீங்க. இதுக்கு மேலே செய்யணும் அப்படி மனசு கடந்து ஆடும், ஆனால் வேணாம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசே சொல்லும். ஒரு குழப்பம், ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டாலும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி இந்த குழப்பம் இதுக்கு மேலே இருக்காது. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, தெளிவான முடிவெடுப்பீங்க. அதே மாதிரி சில பேர் வாடகை கட்டடத்தில் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஒரு கடை ஒன்று வாடகைக்கு வச்சுருக்கேன், போயிட்டுருக்கேன் வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ அது சொந்த கட்டடமாக மாற்றலாம். வாடகைக்கு இருக்கக்கூடிய இடத்துலையே விலைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. சொந்த இடத்துக்கு தொழிலையும் மாற்றுவீங்க. அதே மாதிரி சில பேர் கடந்த காலகட்டத்தில் பரம்பரையாக இருந்த சொத்தை விற்றுவிட்டேன், பூர்வீக வீட்டை ஒன்று விற்றுவிட்டேன், பூர்வீக நிலத்தை ஒன்று விற்றுவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ புதுசாக அந்த இடத்தை வாங்கி போடலாம். கவலைப்பட வேண்டியதில்லை. ஏதோ இப்போ ரைட்டு ஏதோ போயிடுச்சு, நம்ம ஒரு இடம் வாங்குவோமே அப்படி சொல்லிட்டு இடத்த நீங்கள் வாங்கிடலாம். அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. சில பேருக்கு வெளிநாட்டு முயற்சிகள் அப்படிங்கிறது கைகூடும். வெளிநாட்டில் வேலைக்கு போகணும் அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் போகலாம். யாரோ மாமா மச்சான் சொந்த பந்தம் கூட்டாளி எவனோ ஒருத்தன் மூலியமாக நமக்கு ஒரு விசா கிடச்சி வெளிநாடு போய் ஒரு நாள் ஒரு வேலையில் 10 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு அப்படிங்கிறதும் இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறதுல உண்டு. செவ்வாய் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் இருக்கிற இடத்துல இருந்து 4, 7, 8 இந்த 3 வீட்டை பார்ப்பார். இப்போ 4ஆம் இடத்த செவ்வாய் பார்க்குறாரு பார்த்தீங்களா, கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் நம்ம கவனம் செலுத்திக்கணும். அதையும் சொல்லிவிடணும். நல்லது மட்டும்தான் அந்த ஜோசியர் சொல்கிறாரு, கெடுதலை ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே அப்படின்னா அப்படி கிடையாது. உள்ளதை உள்ளபடி சொல்லிடணும். உடம்பு விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்துக்கணும். இன்னும் வந்துட்டு உஷ்ணம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். உங்களுக்கு உடல் உபாதைகள் உஷ்ணம் தொடர்பான வியாதிகள் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த மாமிச உணவு, எண்ணெய், காரம், கொழுப்பு, மசாலா இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் காய்கறி, பழம், கீரை, ஒரு பழம் ஜூஸ் குடிக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் உணவுக்கு நீர் சத்து அப்படிங்கிறது அதிகம் உள்ள உணவாக நீங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. தேவையில்லாத வெளியில் சுற்ற வேண்டியதில்லை. கண்ணமணிக்கு பயணங்களை குறைச்சிக்கணும். தேவைப்பட்டால் மட்டும்தான் பயணம் செய்யணும். 7ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை விலகுது அப்படின்னா கூட்டு தொழிலில் கூட்டாளிகள் வகையில் கவனமாக இருந்துக்கணும். கூட்டாளிகள் பிரிஞ்சு போகலாம், இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் பணப்பிரச்சனை வரலாம், மனப்பிரச்சனை வரலாம். கொடுக்கல் வாங்கலில் சரியாக இருந்துக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சச்சரவுகள் வரும். விட்டு கொடுத்து போகணும், இழுத்து பிடிச்சி தான் காலத்தை ஓட்டணும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி 8ஆம் இடத்துலையும் அவருடைய பார்வை விலகுது. 8ஆம் இடம் அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறதுனால அங்கே பெருசாக ஒளி அப்படிங்கிறதே கிடைச்சிட போகிறதில்ல. அப்போ இவருடைய பார்வைக்குண்டான பெரியதொரு மாற்றம் அப்படிங்கிறது இங்கே எதுவும் இருக்காது. ஒன்று கிடக்க ஒன்று போட்டு மனசை குழப்பிக்காமல் தெளிவாக முடிவெடுத்தீங்க அப்படின்னா நிம்மதியாக தூங்கலாம். வேலைக்கு போனோமா வந்தோமா தூங்கினோமா, குறிப்பாக ராத்திரியில் எதையும் யோசிக்காதீங்க. இழுத்து போட்டுட்டு படுங்க, காலைல யோசிக்கலாம். இதுதான் நல்லது. இதே ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. குரு வந்துட்டு ரிஷபத்தில் இருக்கிறாரு, சுக்கரன் மீனத்தில் இருக்கிறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் வீடு மாற்றி கொடுத்துக்கிட்டாங்க. ராசிக்கு 7க்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகை கிரகமான சுக்கரனோட பரிவர்த்தனை யோகம் போட்டிருக்கார். அப்படிங்கும்போது
அடகு வச்ச நகைகளை மீட்டலாம். அதே போல் குறுக்கு வழியில் ஏதாவது தொழில் தொடங்கலாமான்னு தோணும். இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய வரும். இந்த செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய லாப வீட்டுக்கு அதிபதியான செவ்வாயே பலமடைகிறார். அப்படிங்கும்போது லாபம் ரெட்டிப்பாக வரும். ஒரு சம்பள உயர்வு, ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தொழில் ரீதியாக 10 ரூபா சம்பாதிச்சவங்க 20 ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இது எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சொந்த வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் கூட இருக்குது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.